சார்ஜர் நம்மளுக்கு 3வது பாயிண்ட், அதாவது 75% ஏறிக்கிட்டு இருக்குது. ஃபேனு நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த சார்ஜர் நம்மளுக்கு எங்கேருந்து வந்ததுன்னா பாலக்காடு சொன்னார். பாலக்காடு பக்கத்தில் ஆலத்தூர், அங்கேருந்து இந்த சார்ஜ் வந்திருக்கு. மொத்தம் 2 சார்ஜ் வந்திருக்கு. ஒன்று வந்து இது நம்மளுக்கு சில்வர் பின்னு, அதனால் டேரெக்டாக நம்மளுடைய சில்வர் பின்னுனால டேரெக்டாக போட்டாச்சு. இன்னொரு சார்ஜர் வந்து டவுல் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மண்டை வந்து பெருசாக இருக்கும், ஆம்பியர்லேயே வந்து கொஞ்சம் பெரிய மண்டையாக இருக்கும். அது போய் ரெக்கார்ட் ஒரு வண்டியில் போட்டு ஏதாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது ஒரு 5 நிமிஷம் போட்டு பார்த்தா நல்லா ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அந்த சார்ஜரும் கொண்டு வந்து அப்படியே எடுத்து பார்த்து பண்ணியாச்சு. இப்போ இந்த சார்ஜர் போட்டு பார்த்துட்ருக்கோம். இப்போ இதுவும் ஏறிக்கிட்டு இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் ஏற விட்டு பார்த்துட்டு இதுவும் பேக்கிங் பண்ணி அப்படியே பார்சல் போட்டுற வேண்டியது நம்மளுக்கு. இந்த எஸ்டி கொரியரில் போட்டு சொல்லியிருக்காங்க. பாலக்காடு ஆலத்தூர் சொன்னார் அவர். சிலர் செஞ்சேன். ஏறிக்கிட்டு இருக்கு. அவர் அட்ரஸை நம்ம அப்படியே திரும்ப அட்ரஸ் மட்டும் மாற்றிட்டு இதுவே அப்படியே அவருக்கு அமைச்சிட வேண்டியது. இதுதான் அவர் அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸை வந்து அப்படியே புறங்கிற இடத்துல நம்ம ஸ்டிக்கரை ஒட்டி 2 அட்ரஸ்னு போட்டு நம்ம இதில் அங்கே 2ங்கிற இடத்துல புறம்னு போட்டு இதே பேப்பரை அப்படியே ஒட்டி அவருக்கு அனுப்பிச்சி விட்டுற வேண்டியது. ஏன்னா எழுத்துலாம் வந்து ஒரு சிலர் நம்மளுக்கு புரியாத அளவுக்கு எழுதியிருக்காரு. நம்மளுக்கு ஏற்கனவே இங்கிலீஷ் கொஞ்சம் தான் வரும். அதனால் இதே வந்து நம்ம அப்படியே அவருக்கு அனுப்பிச்சி விட்ற வேண்டியது. நம்மளுக்கு இது எஸ்டி கொரியரில் தான் போட்டிருந்தாரு. அவரும் அதே கொரியரை என்னை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இதுக்கு இந்த பேப்பரோட கிழிச்சு வச்சுருக்கேன். ஏறுதான்னு பார்த்துக்கோங்க. ஏறிக்கிட்டு தான் இருக்குது. 2 நிமிஷம் ஆச்சு, ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஓடட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஓடட்டும். அதுக்கப்புறம் 2-3 சார்ஜில் வந்திருக்கு வேலைக்கு. 2 இதில் வேலை பார்த்தாச்சு. இந்த சார்ஜரு இதுதான் அவங்க சார்ஜரு சரிங்களா. அந்த சார்ஜர் நான் வேலை பார்க்கணும். அந்த சார்ஜரு இதுதான் அவர் சார்ஜரு. இப்போ இந்த சார்ஜரும் பாலக்காட்டில் இந்த ஆலத்தூர் சொன்னோம்ல, அது இதான் டபுள் கேட்டுக்குள்ளது. இப்போ இந்த சார்ஜரும் தான் நம்மளுக்கு வந்து பாலக்காடு சைட்லேருந்து வந்திருக்கு. இந்த 2 சார்ஜர் இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதான் ஒரு கடை நம்ம வண்டியில் போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஒன்றா எடுத்து போட்டுருக்கோம் உங்களுக்கு பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு சார்ஜ் ஏறுது அப்படிங்கிற ஒரு ஆதாரம் மட்டும் தான் இது. இது லோக்கல் சார்ஜர் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சில்வர் பின்னுக்குள்ளது இருக்குது. வேறு இன்னொன்று என்ன பின் இல்லை, ஒன்று சில்வர் பின்னு. ஓகே, அது இப்போ 4 நிமிஷம் வரப்போகுது. ஓகே, இதுதான் நம்ம கடை. உள்ளெல்லாம் லைட்டு போடாமல் இருக்குது. ஒரே லைட் மட்டும் தான் போட்டிருக்கேன். கார் ஐட்டம், ஆயில் ஐட்டம், ஸ்டர் ஆயிலு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆச்சு. இப்போ அப்படியே பார்த்தா ஏறுதான்.
ம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகே, இதை அப்போ நம்ம பாஸ் பண்ணி ஒரு கொரியர் போட்டு விட்டுடலாம். ஓகே, இந்த சார்ஜரு இங்கே பாலக்காட்டிலேருந்து வந்த சார்ஜரு, 2 சார்ஜரு, ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று வீட்டில் இருக்குது. நம்ம இது ரெக்கார்டு ஓடிக்கிட்டு இருக்கணும். அப்படியே இதில் சுத்தமாக சார்ஜ் இல்லையாண்ணா பேட்டரியில்? ம் சரி, ஒரு 10 நிமிஷம் ஏற்று பார்ப்போம். ஏறுது சார்ஜ் வருது, ஃபேன் ஓடுது நம்மளுக்கு. நம்ம தான் வண்டி ஒன்று எடுக்கணும்னா புதுசாக எடுத்துடணும். வாட்டி காசு ரொம்ப டைட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டியை கொடுத்துட்டு புது வண்டியை ஒன்று போட்டுருவோம். எவ்வளோ? 35 ரூபாய் புது வண்டியா? லெட்டாஸ் பேட்டரியா? லித்தியம் பேட்டரியா? லெட்டாஸ் பேட்டரியாண்ணா? புதுசு லெட்டாஸ் ஐயா இது வேணாம். நான் ஏற்கனவே எடுத்துகிட்டு அவதிப்பட்டு போயிட்டேன். லெட்டாஸ் பேட்டரி லித்தியம் பேட்டரி எடுத்ததுக்கப்புறம் பாட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டி 3 வருஷம் ஆச்சு. லித்தியம் பேட்டரி எடுத்து அந்த வண்டி அது பாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்போ நம்மளை அது அந்த வண்டி நம்மளுக்கு தள்ள விட்டதே இல்லை. இந்த லித்தியம் பேட்டரி வண்டி தள்ள விட்டதே இல்லை. ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துப்படுது. எங்கேயா லாங்கில் போயிட்டாங்களோ மாட்டிக்கிட்டாங்களோ ஒரு பாயிண்ட்டை வச்சு நான் வீட்டை வந்து சேர்த்துடுவேன். லோவில் போட்டோம்னா பையவே 30 ஸ்பீட்லேயே வந்து வீட்டில் சேர்த்து விடுது. இந்த லெட்டாஸ் பேட்டரி இருக்குது, தோரச்சிக்கு போயிட்டு வர முடியல. எடுத்துகிட்டு புது வண்டியில் எடுத்து ஒரு 2-3 மாதம் தான் லெட்டாஸ் பேட்டரியில். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சார்ஜ் ஒழுங்காக நிற்காதுண்ணா. அது நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். லெட்டாஸ் பேட்டரி எடுத்துகிட்டேன், திரும்ப வண்டியை கொடுத்துட்டேன் நான். எங்கள் கட்சிக்காரர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் பிரச்சனையா? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் நான் போனேன், 7 மணிக்கெல்லாம் போயிட்டாங்க ஸ்டேஷன். சொல்லுங்க பாய். சரி பாய், சரி பாப்பா சொல்லுங்க இங்கே சொல்கிறேங்க. என்ன ரேட்டு என்ன ஒன்று பேசி ஃபிட்டிங் சார் ஃபிட்டிங் அதான் ஃபிட்டிங்கெல்லாம் என்ன ரேட்டு அப்படிங்கிறது நீங்கள் பேசியிருந்தாங்க. ஓனர்கிட்ட பேசிக்கங்க. ரைட், ஓகே இதில் நீங்கள் சொல்லி இது பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம பார்க்கணும் நம்ம பார்க்கணும். ஓகே ஓகே அதாவது 7 மணிக்கு போய் இங்கேருந்து 7 மணிக்கு போகிறான். அவன் கொண்டு வந்து இறக்கிட்டேன் ரிசர்வ் கடை. இங்கேருந்து நாங்கள் போனால் 200 பேர். இதில் லாரி பண்ணீங்களா? வாய் பிரச்சனை, வாய்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனை. வாய் அதாவது அப்படி மதம் மாட்டுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே அதை யாரும் நம்மளால பார்த்துக்கிட்டாங்க. சரி, நம்மளால பார்த்தது தப்பு. இப்போ மதம் மாட்டுறது தப்பு. நம்மளும் அங்கே மாறுறாங்களோ இல்லை அவங்களும் நம்மளும் அங்கிட்ட மாறுறாங்க. மாத்துறாங்க. அவங்க கூப்பிட்டு வச்சு நடந்துகிட்டே இருக்கு. கேட்டாங்க அதை நான் எங்காலே பார்த்துப்பேன். பார்த்தோன்னு இது தப்பு அப்படின்னு ஒன்று உங்களுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறேன் அது கட்டுறேன்னு சொல்லி ஆசை வார்த்தையை தூண்டி சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த தப்புன்னு நாங்கள் போய் இது எங்கால போய் பேசோம்னா
போலீஸ்காரங்க எங்கள் மேலே ஏற்கனவே காட்டமாக இருக்காங்க எங்கேயுமே. நீங்கள் என்ன அந்த பொம்பளை என்ன வந்துருச்சு, நீ இது மாதிரி கேஸ் கொடுமா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து கையை பிடிச்சி கொடுத்தாங்க. கேஸ் கொடு, ரெண்டு தகாத வார்த்தையில் பேசிவிட்டாருன்னு கேஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு. ஓகே, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ என்னாச்சு இது